ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஃப் பயனாளர்கள் அவங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு இனி ஹெச்ஆரை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஜூன் 2025 முதல் பிஎஃப் கணக்குகளுக்கான கேஒய்சி செயல்முறை ரொம்ப எளிமையாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. புதிய சுய சான்றளிப்பு விதியின் கீழ் ஊழியர்கள் தங்கள் கேஒய்சி ஆவணங்களை சுயதீனமாக சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஹெச்ஆர் ஒப்புதல்கள் தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஹெச்ஆர் ஒப்புதல் தேவை நீக்க இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஜூன் 2025 முதல் பிஎஃப் கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கேஒய்சி செயல்முறையை முடிப்பது ரொம்ப ஈஸியாக ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஒய்சியை புதுப்பிக்கிறதுக்கு ஹெச்ஆர்னுடைய ஒப்புதல் தேவையை நீக்கி ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஒரு புதிய சுய சான்றளிப்பு விதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தற்போது ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்குகளுக்கான கேஒய்சி புதுப்பிப்புகளை சரிபார்ப்பது அங்கீகரிக்க தங்கள் நிறுவனத்தின் ஹெச்ஆரை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய விதியின் கீழ் ஊழியர்கள் தங்கள் கேஒய்சி ஆவணங்களை சுய சான்றளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறுவனத்தின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதால் ஏற்படும் தேவையற்ற தாமதங்களை தவிர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹெச்ஆர்னுடைய ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஈஸியாக தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக கேஒய்சி சரிபார்ப்பை நிறுத்திய அல்லது தாமதப்படுத்திய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு சுய சான்றளிப்பு விதி ஜூன் 2025 தொடங்கப்பட உள்ள இபிஎஃப்ஓ 3.0 முயற்சியின் ஒரு பகுதியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் கணக்குகளான கேஒய்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஒய்சி அப்படின்றது பிஎஃப் பயனாளர்களின் யூனிவர்சல் கணக்கு எண் யூஎன் இணைக்கும் போது பயனாளர்களின் விவரங்களை சரிபார்க்க ஒரு முறை தேவைப்படும் செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பணம் எடுத்தல், பண மாற்றம் செய்தல் மற்றும் ஓய்வூதிய கோரிக்கைகள் போன்ற பிஎஃப் தொடர்பான பணிகளுக்கான மென்மையான செயல்பாடுகளை உறுதி செய்யறதா சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ 3.0 முயற்சியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதையும் ஊழியர்களுக்கான செயல்முறைகளை நெறிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான சிறப்பம்சங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஒய்சிக்கான சுய சான்றளிப்பு ஊழியர்கள் இப்போது தங்கள் பிஎஃப் கணக்கு புதுப்பிப்பதை அவங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்தாதாரர்கள் விரைவில் தங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக நிதியை எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை நீண்ட ஆவணங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னும் போது பிஎஃப் நன்மைகளை வேலைவாய்ப்பு வயசோடு இணைக்க புதிய முயற்சிகள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஃப் சந்தாதாரர் தளத்தில் 8 கோடி பேர் இருக்கிறதாகவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 10 கோடி அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நவீன மயமாக்கலின் ஒரு பகுதியாக இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்கள் நிதியை எளிதாக அணுகுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகள் மூலம் ஊழியர்கள் தங்கள் பணத்தை விரிவான ஆவணங்கள் இல்லாமல் எடுக்க முடியும் அப்படின்னும், இது அவர்களின் கடின உழைப்பால் சம்பாதித்த சேமிப்புகளை விரைவாக அணுகுவதை உறுதி செய்யறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ 3.0 கீழ் சுய சான்றளிப்பு அம்சம் ஊழியர்களின் வசதிக்காக ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேஒய்சி புதுப்பிப்புகளுக்கு ஹெச்ஆர் மீதான சார்பு நிலையை நீக்குவதன் மூலம் இந்த முயற்சி தாமதங்களை குறைத்து ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்குகளை மிகவும் திறமையாக நிர்வகிக்க அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இபிஎஃப்ஓ 3.0 பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 பல்வேறு நன்மைகளை நம்ம பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.